இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய சில துணுக்குகள். எப்படி நாங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கிற ஒரு கணவன் மனைவி எப்படி மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சோடியை வச்சு படைச்சதுக்கு காரணத்தையே திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு உயிரிலும் ஆண் பெண்ங்கிற சோடியை நாங்க வச்சு படைச்சிருக்கிறோம். எதுக்கு? லிதஸ்குன இலைஹான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுக்கு அந்த சோடியை வச்சு படைச்சிக்கிறோம் தெரியுமா? அந்த சோடி அதனுடைய சோடியிடம் வந்து ஒரு கணவன் அந்த மனைவியிடம் வந்து ஒரு மனைவி அந்த கணவனிடம் போய் நிம்மதி அடைஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது இருக்குதா நம்ம கிட்ட? ஒரு கணவன் மனைவி சந்திக்கும் போது நிம்மதி இருக்குதா? அந்த முகத்தை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது பிரச்சனைகள் எல்லாம் தூசி ஆகுதா? வெளியில 1008 பிரச்சனையோட ஒரு ஆம்பளை இருப்பான். அவன் எப்ப வீட்டுக்கு வரானோ, எப்ப மனைவியோட உட்கார்ந்து பேசுறானோ அப்பெல்லாம் அவனுடைய பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி என்று ஆகணும். ஒரு பெண்ணுக்கு 1008 பிரச்சனை, ஃபேமிலியில இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். தங்கச்சிக்கு எப்படி, தாத்தாக்கு எப்படி, அம்மாக்கு சோமில்ல, வாப்பாக்கு சோமில்ல, பொருளாதார சிக்கல் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோட ஒடிந்து போன உள்ளத்தோட அவ இருப்பான். புருஷன் வேலை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவ மகிழ்ச்சி பொங்கணும். அந்த சந்தோஷத்துல அந்த சோகம் எல்லாம் மறைந்து கொட்டணும். இப்படி இருக்கிறதுக்கு தான் ஆன பெண்ணை படைச்சேன்னு சொல்றான். இப்ப எப்படி இருக்குது சோடிகள்? சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ரொம்ப பேர்ட்ட கேட்டா, ஏன்டா லேட்டா ரோட்ல நிக்கிற, வீட்டுக்கு போவேன்னா பொருடா பொண்டாட்டி தூங்கட்டும் அப்படிங்கிறான். பயமா இருக்கு அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு. பெண்கள்கிட்ட கேட்டாலும் அப்படித்தான், சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. புருஷன் வார மோட்டர் பைக்கு சத்தம் கட்டணும், ஐயோ அவர் வாராரு அப்படின்றான். என்னங்கிறான், அவர் வந்தா உனக்கு என்னங்கிறான். அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான். அவன் வந்தா அது சரியில்லம்மா இது சரியில்லம்மா, அவன் பாயாலேயே இந்த பிள்ளைய அடிச்சு கொன்றுவான் போல இருக்குது. இப்படியே ஒரு கணவன் மனைவி இருந்தா எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? ஒரு கணவன் மனைவிங்கிறவங்க முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க ஆளுக்கால் நல்லதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இருக்கிறதுக்கு என்ன வழிங்க? அப்படி இருக்கிறதுக்கு நல்ல ஐடியாக்கள், நல்ல வழி இருக்குது. என்ன வழி? ஒன்று, எப்பவுமே நம்ம எத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்ச கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, எப்பவுமே கணவன் மனைவிக்கு முன்னாலும் மனைவி கணவனுக்கு முன்னாலும் நல்ல வாசனையோடும் நல்ல ட்ரெஸ் நல்ல உடுப்போடும் நல்ல வார்த்தை பேசக்கூடியவங்களாகவும் இருக்க வேண்டும். இது ஜாஹிலிய காலத்திலேயே இருந்துச்சுங்க. நம்ம காலத்துல என்ன போச்சு? ஜாஹிலிய காலத்துல பிரயாணம் வந்துட்டா ரொம்ப தூரம் போயிட்டு வருவாங்க. பரட்டத்தலையோடு புழுதி படிந்த உடம்போடு தூரத்துல இருந்து டயர்டா வருவாங்க. வீட்டுக்கு நேரம் வரமாட்டாங்க. ஏன்னா பெண்கள் கணவன் வீட்டில இல்லாட்டி நல்லா உடுத்துக்க மாட்டாங்க, நல்லா உடுக்க மாட்டாங்க. நம்ம பெண்கள்கிட்ட ஒன்று இருக்குது, உடுப்பு கணவன் இருக்கும்போது தான் நல்லா உடுக்கிறது இல்லை, வெளியில போகும்போது நல்லா உடுத்துட்டு போவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பெண்கள் செய்வாங்க என்னன்னா, புருஷன் வீட்டில இல்லாட்டி நல்லா சமைக்கிறது இல்லை. சும்மா இலக்கறி, ஒரு சுண்டல், ஒரு வெதுப்பல், ஒரு முட்டை பொரியல், சும்மா ஒம்லேட்டு நோமலா அந்த மாதிரி செய்வாங்க. புருஷன் ஊருக்கு வந்துட்டா சும்மா கருவேப்பிலை வாசனையெல்லாம் அப்பதான் வரும். நல்ல இறைச்சி மீன் நல்ல கறியெல்லாம் வைக்கும். இந்த பழக்கம் மட்டும்தான் இருக்குது. ஆனா அரபிய பெண்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, கணவன் ஊர்ல இருக்கும்போது தன்னை ஒழுங்கா அலங்கரிச்சுக்குவாங்க. இது தெரியும் அந்த அரபியர்களுக்கு. வெளியூர்ல இருந்து வந்த நேர வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த ஊர் பள்ளியில வந்து இறங்கி வைப்பாங்க. இறங்கி அங்கிருந்து தகவல் கொடுத்து அனுப்புவாங்க, அவர் வந்துட்டாரு, பள்ளியில நிக்கிறாங்க, இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல மனம் பூசி இருக்கிறதுல நல்ல உடுப்பை உடுத்து தன்னுடைய கணவனுக்கு முன்னால ஒரு நல்ல கோலத்தை காட்டுறதுக்கு தயாராகுவாங்க. அதுக்கு தான் அந்த நேரம் கொடுப்பாங்க. அவங்க பள்ளியில வந்து லேட் ஆகுவாங்க. இந்த பழக்கத்தை நாம கைவிட்டாச்சு. இப்ப எல்லாம் ஆள் அனுப்பு, பள்ளியில எல்லாம் வந்து நீங்க ஆழத்தல் கல்முனை டவுனுக்கு வந்தாச்சுன்னு கோல் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? வந்தா வர வேண்டியது என்ன கோல் போடுறதுன்னு கட்டுவோம். நம்ம வந்தா வர வேண்டியதான இப்ப என்னங்கிறவாங்க. ஏண்டிமா எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கல, புரியணும். ஒவ்வொரு ஆண்மகனும் அதை புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் வீட்டுல என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல வேணும்னா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, எப்பவுமே கலகலன்னு உடுத்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு ஆசனை பூசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் போயிட்டு வைங்க, வீட்டுக்கெண்டு ஒரு சோட்டி கப்டன், வீட்டுக்கு ஒரு ஒயில் சாரி, இப்ப எல்லாம் சாரி உடுக்கிறதெல்லாம் இல்ல, அந்த கப்டன் சோட்டி வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அது மவனே அந்த சோட்டியில பூத்திருந்த பூவு காயாயி பிஞ்சு போயிருக்கு.
பூத்து பிஞ்சாயிரும். அந்த பிஞ்சி போன அந்த சோட்டியை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. தச்சு தச்சு உட்கார இடமெல்லாம் தேஞ்சு போயிருக்கும், கலரும் மங்கி போயிருக்கும். நேற்று ஆக்கின மீன்கறி இன்றைக்கு வாசம் வந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உடுப்பு. இப்படியே உடுத்துக்கிட்டு ஒரு பெண்ணு வீட்டில் இருந்தா ஒரு ஆம்பிளைக்கு எப்படி அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கணும்னு ஆசை வரும் சிந்திச்சு பாருங்க. இருக்கக்கூடாது. எப்பவுமே நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல வாசம், நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கணும். அழகான உடுப்பு, அழுக்கில்லாத உடம்பு, இப்படித்தான் ஒரு பெண் இருக்கணும். ஆண்களும் அப்படித்தான் இருக்கணும். நிறைய ஆண்கள் என்ன வீட்டு சேட்டை கலட்டி போட்டு சாரத்தை மட்டும் கட்டிக்கிட்டு நிற்பான். பிள்ளையாருக்கு வயிறு வந்த மாதிரி வந்திருக்கும். ஏண்டாப்பா உன் மனைவி ஒன்றும் இல்லை, ஆசைப்படக்கூடாதா, நல்லா இருக்க வேண்டியதுன்னு. சிலர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா? மறைவாக செய்ய வேண்டியதெல்லாம் ரோட்ல நின்று செஞ்சுட்டு இருப்பான். காலையில ரோட்ல நின்று ஒருத்தன் பல்லு விளக்கிட்டு நிற்பான். பாம்பு கடிச்சவன் மாதிரி நுரகிக்கிட்டு இருக்கும். ரோட்ல போறவனுக்கே வவுத்த குழப்பம். ஏண்டா இதை பாத்ரூம்ல போய் செய்ய வேண்டியது தானே. இவன்லாம் எப்படி பொண்டாட்டிக்கு முன்னால குடும்பம் நடத்த போறான்? அப்ப அந்த அதெல்லாம் ஒரு அசிங்கமா. பல்லு குத்தும் போது கூட கையை வச்சு மறைச்சு பல்லு குத்துற ஒரு அழகான ஒழுக்கத்தை சொல்லி தந்த மார்க்கம். மறைச்சு குத்தலாம் இல்ல. அப்போ ஒரு அழகான ஒரு தோற்றத்தை தான் நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும், குறிப்பா பொண்டாட்டிக்கு.